அல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். ஒருவர் குடிச்சிட்டு ரோட்டில் சும்மா தெம்பா அப்படியே ரோட்டை அளவு போட்டு நடந்துட்டு வந்துக்கிட்டே இருந்தார். ரோட்டில் போகிறவங்கெல்லாம் பார்த்து, தலைவா நல்லா இருக்கிறியா அப்படின்னாரு. பக்கத்தில் உட்காந்துருந்த எங்களையும், போக்கத்தவனுங்களே இங்கே உட்காந்து என்னடா பண்ணுறீங்கன்னாரு. கரெக்டு தான், போக்கத்தவனுங்களே உட்காந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒரு நேரத்தில் அவரோட நாங்களும் சேர்ந்து புத்திசாலியாக இருந்தோம். காலையிலே வேலைக்கு போனோம்னா கூலியை வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து ஆளுக்கு கொஞ்சம் பணத்தை போட்டு ஒயின் ஷாப்பில் சரக்கை வாங்கி எங்கேயாவது உடம்பூட்டுலையோ இல்லை பாலத்துக்கு அடியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்து தனியாக உட்காந்து தண்ணி அடிப்போம். தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிச்சுக்குவோம். அப்படி அடிச்சிட்டும் பிடிச்சிட்டும் கிடக்கும்போது தான் ஏதாச்சமாக என் மனைவி ரசிக்கப்பட்டாள், அதாவது கிறிஸ்டின் ஆக்கப்பட்டாள். இந்த கிறிஸ்டின் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி எங்களுக்கு மதங்களுடைய புக்குகளே தெரியாது. மேலோட்டமான பக்திகளாக எங்கள் பரம்பரையே இருந்து கொண்டிருந்தது. மேலோட்டமான பக்திகளாக எங்கள் பரம்பரைகளே இருந்து கொண்டிருந்தது. அது இன்குலுடிங் கிறிஸ்தவ மதமும் இன்குலுடிங் கிறிஸ்தவ மதமும். அப்போ ஒருவர் பார்த்துட்டு எங்களோட அன்பா பேசி எங்கள் வீட்டம்மாவுக்கு அறிவுரையை கொடுத்தாரு. என்ன அறிவுரையை கொடுத்தாருண்டா, பொதுவாக ஒரு ஜனம் வீட்டில் போயிட்டு எங்கள் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, நான் எதோ திட்டி பார்க்குறேன், திருந்த மாட்டேங்கிறாருன்னு தான் சொல்லுவாங்க. இந்த குடிக்காக போய் மருந்து வாங்குவாங்க, மந்திரம் வாங்குவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. சில பெண்கள் வீட்டுக்காரோட சேர்ந்தே குடிப்பாங்க. அப்பால் பட்ட பிரச்சனை. அப்போ அந்த அம்மா குடிக்க நிப்பாட்டும் போது ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்னார், அம்மா நானும் ஒரு குடிகாரன் தான் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் குடிங்கிறது ஒரு தப்புங்கிறத உணர்றதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. கடவுள் என்னை தெரிஞ்சு கொண்டாரு. இப்போ நான் குடியை விட்டுட்டேன். இப்போ ஒருவனுக்கு குடிகாரனுக்கு போய் நீ பாட்டலாக சரக்கை கொடுத்தியன்னா சந்தோஷமாக குடிச்சிட்டு காவாயில் விழுந்து கிடப்பான். அவனுக்கு ஆப்பிளையோ கொய்யாப்பழத்தையோ இல்லை பப்பாளி பழத்தையோ இப்படி சீத்தா பழத்தையோ ரகரகமாக பழத்தையும் ஜூஸையும் கொடுத்தா குடிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது மேலே விருப்பம் கிடையாது. தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுல விருப்பமாக இருப்பான். அதில் ஒருவன் தான் நானும். பக்தியாக இருக்கும்போது கால்நடையாய் போனேன். பக்தியாக இருக்கும்போது சொன்னதெல்லாம் செய்தேன். பக்தியாக இருக்கும்போது உலகப்புறமாக சண்டையை போட்டேன். பக்தியாக இருக்கும்போதே உலகப்புறமாக தூசண வார்த்தைகளை பேசினேன். இப்படி பக்தியாக இருக்கும்போது தூசண வார்த்தைகள் பேசினேன். பக்தியாக இருக்கும்போது சண்டைகள் போட்டேன். பக்தியாக இருக்கும்போது சரக்குகள் அடித்தேன். பக்தியாக இருக்கும்போது நடபயணங்கள்லாம் போனேன். இப்போது வேதத்தை படித்தேன். தெளிவாக ஆகிவிட்டேன். இப்போ எனக்கு பாட்டிலை கொடுத்தா குடிக்க மாட்டேன், கொய்யா பழத்தை கொடுத்தா சாப்பிட்ருவேன். விலை உயர்ந்த இன்னொரு பிராண்டை கொடுத்தா குடிக்க மாட்டேன், பப்பாளி பழத்தை சாப்பிட்றேன். எனக்கு தெளிவு வந்துடுச்சு அப்படின்னா. அப்போ தெளிவு வர்றதுக்கு காரணம் தெளிவு இல்லாத ஜனங்களே. இந்த வேதத்தை படித்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் தெரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஊழியக்கார் வழி நடத்தினார். அப்போ அவரு கூட நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம். அங்கே ஒரு அம்மா ஆக்ரோஷமாக அவங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தூசணமான வார்த்தை சும்மா ஸ்பீடு பறந்துக்கிட்டு இருக்குது. நாங்கள் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தோம். அதில் ஒரு பார்ட்டி வெயிட்டு, எப்பவுமே பலம் இருக்கிறவன் பலம் இல்லாதவனும் எகிரி அடிப்பான் இல்லையா, இவனும் அடிக்க முடியாது. குடிகாரங்க சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே விட்றா நான் அடிச்சிடுன்னு போவான். கழிஞ்சு விட்டோம்னா பலம் இருக்கவன் அடிச்ச உடனே கீழே விழுந்துக்கிட்டு சொல்லலாம், அறா என்ன சாகிட்றாம்மா. ஏன்னா அதை மாதிரி போக அப்படி தானேன்னா அதில் ஒரு பந்தம். இதில் 2 பேர் சண்டை போட்டிருக்காங்க. திறமையாக இருக்கிற அம்மா எகிருது. திறமை இல்லாத அம்மாவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுச்சு. ஆஹா, இது பலம் உள்ள நாய், நாம் பலம் இல்லாத நாய், நம்ம வாழை சுருண்டி நிற்குது. நாம் யார்? திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஊழியக்காரர்கள். உடனே அந்த அம்மாவை பார்த்தோம், எம்மா நீங்களும் கிறிஸ்தவங்க, அவங்களும் கிறிஸ்தவங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்த இயேசு கிறிஸ்துவ கும்பிடலை, இஸ்ரவேலில் பிறந்து ஜனங்களுக்காக பாடுபட்டு இந்த வேதத்தை தந்த, பைபிளை தந்த
ஒரு இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுற ஜனமாக இருந்தால் நீ அப்படியே திரும்பி போயிடு, இங்கே பேசாத. ஏன்னா நீதிமான்கள் ஆட்சி செய்தால் ஜனங்கள் களி கூறுவார்கள், துன்மார்க்கர் ஆட்சி செய்தால் ஜனங்கள் தத்தளிப்பார்கள், அவர்கள் ஒளிந்து கொள்வார்கள், நீ போய் ஒளிஞ்சு கொண்டு உள்ளே போடணும். அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே ஓக்க போகிறோம், சரி நம்ம உள்ளே போயிடணும். உள்ளே போயிட்டு இப்போ ஜெபிச்ச அம்மா அப்படின்னு நிற்குது. கிறிஸ்டின், நான் யார் தெரியுமா? இந்த சபையை சேர்ந்தவங்க. நான் காலை வச்சா அவ்வளோதான், நீ கால் வைக்க தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதும் போய் நான் கை வச்சா அவ்வளோதான், இங்கே அடித்தா 1.5 டன் வெயிட்டுங்கிற மாதிரி கத்துது. ஏன்னா எல்லாம் தான் உலக மார்க்கமாக இருக்குதா. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா என்னைக்காவது ஒரு நாள் நீ பைபிளை படிச்சிருக்கியா, மலைக்காவது ஒதுங்கியிருக்கியான்னு கேட்டால் இல்லை. நம்ம வேதம் சொல்லுது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், தூஷணமான வார்த்தைகளை பேசாதிருங்கள், திக்கற்றவர்களை விசாரியுங்கள். நீயோ வசதி உள்ளவர், அவளோ வசதி இல்லாதவள், அவளை நீ அடிக்கிற, அவள் மேலே தப்பாக இருந்தாலும் அவளுக்கு ஆலோசனை சொல்கிறது, இப்படி செய்கிறது கடவுளுக்கு தூஷணப்படுத்துகிற மாதிரி இல்லையா, தேவனுடைய நாமத்தை தூஷணப்படுத்துறிய, இது வீணில் வழங்குறது நியாயமானு கேட்டோம். அந்த அம்மா அப்படியே கொஞ்சம் தலை குனிஞ்சு நின்னாங்க. சாரி ஐயான்னுச்சு. சரின்னு வீட்டுக்குள்ளே போனோம். அவங்கள்ட்ட தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மறுபடி சண்டை போட்டோமா, உட்கார வச்சு 2 பேருக்கும் சமாதானம் பண்ணோம். அந்த ஊழியக்காரருடைய வழி நடத்தல வர 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 நான் வேதங்களை படிக்க ஆரம்பித்தேன். இந்த நாட்டில் ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கடவுள் படைச்ச மாதிரி சில மனிதர்களையும் அடிமையாக படைச்சி வச்சுருக்காரு. அந்த அடிமையின் ஜனங்களில் ஒருவனாதாம்மா நானும் இருந்தேன். ஏன்னா நாங்களும் அடகு சீட்டு வைப்போம், அடகு வாங்குவோம், வட்டிக்கு வாங்குவோம், தண்டல் வாங்குவோம், தேவையில்லாத சமைப்போம், தேவையில்லாத சண்டை போடுவோம். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இந்த உலகம் இங்கே மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க தான் செய்து. அழைக்கப்பட்டவர்களோ சில, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவரோ சிலர். கடவுள் என்ன தெரிஞ்சுக்கிட்டார், நான் சந்தோஷப்படணும். இந்த உலகத்தை ஏன் திருத்த முடியலையான்னு பார்த்தா சமயம் கிடைக்கும் போது சொல்லணும். அதுதான் அந்த சுவிசேஷத்தினுடைய வேலை. அதனால் காதுள்ளவன் கேட்க கடவுது. நீங்கள் காதிருந்தால் இந்த தேவாலயத்துக்கு வாருங்கள், காதிருந்தால் இந்த வேத புத்தகத்தை படியுங்கள், காதிருந்தால் இந்த வேத சத்தியங்களை கேளுங்க. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்களாகி மாறுவீர்கள். அதாவது எல்லா சமுதாயத்தை போல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கையில் மூடத்தனம், அறியாமை, போதை, கந்து வெட்டி, மீட்ரு வெட்டி, எதிர்த்து பேசுதல், எதிர்த்து அடிக்கிறது, சண்டை போடுறது, பொறாமை கொள்வது அத்தனையே இருக்கும். அது நம்ம ஜென்ம சோபமாகவும் இருக்கும். நம்ம ஜென்ம சோபம் நம்மக்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கும். அது குற்றமே இல்லை. அந்த ஜென்ம சோபத்தை விட்டு நாம் மாறுபட்டு வரும்போது பிறருக்கு அடித்தா எனக்கும் வலிக்கும், உனக்கு வலிச்சா எனக்குங்கிற வாழ்க்கை முன் வாழ்க்கை. உனக்கும் வலிச்சா எனக்கும் வலிக்கும், உனக்கு துன்பம் பட்டால் எனக்கும் துன்பப்பட்டோம் அப்படிங்கிற ஏசப்பா வாழ்க்கையை கற்றுக்கிடுவோம். இப்போ ஏசப்பாவை தேடணும், நல்லா இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும்